ஷூட்டிங் பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். வா போய் பார்க்கலாம். வா. காலி ரெடியா? ரெடி சார், போலாம் சார். இங்க என்னடா வடிக்க போறேன்? அங்கே போய் கிளியர் பண்றேன். ஓகே சார். காலி டேக் போகலாம். ரெடியா? ரெடி சார். அங்க ரெண்டு பேரும் முகத்தை தொடச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் ஹீரோ ஹீரோயின் நினைக்கிறேன். அங்க சேர்ல உட்கார்ந்திருக்காருல, அவர் தான் டைரக்டர்னு நினைக்கிறேன். டேய் மைக் எங்கடா? டார்ச்சர் பண்றாங்கடா, டார்ச்சர். சார் இந்தா இருக்கு போடா. அதோ அவர் தான் கேமராமேன். ரோல் கேமரா. ரோலிங் சார். ஆக்ஷன். உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உனக்கு ஏன்டி எதுவுமே புரிய மாட்டேங்குது? உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உனக்கு ஏன்டி புரிய மாட்டேங்குது? இங்கே பாரு, ஆரம்பத்தில் உனக்கு பிடிக்காதுதான். உன்னை எனக்கு ஆரம்பத்தில் பிடிக்காதான். வேண்டாம் வெறுப்பாக தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். வேண்டாம் வெறுப்பாக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். இவர் பேசுறது கேட்டுதே அவர் பேசுறாரு. உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு எரிச்சலாக வரும். அந்த அளவுக்கு எனக்கு உன்னை பிடிக்காம இருந்துச்சு. இங்கே பாரு, இவளை ஏன் தான் கல்யாணம் பண்ண, இவளால் நம்ம வாழ்க்கை வீணா போச்சுன்னு நான் நினச்சிருக்கேன் தான். நான் இல்லைன்னா சொல்ல, அது நான் இல்லைன்னு சொல்ல சொல்றேன்டி. என் மனசு முழுக்க நீ தான் இருக்க. நான் இப்போ சொல்கிறேன்டி, என் மனசு முழுக்க நீ தான் இருக்கா. நீ மட்டும் தான் இருக்கா. எந்த வாழ்க்கை நான் வீணா போச்சுன்னு நினைச்சனோ, எந்த வாழ்க்கை வீணா போச்சுன்னு நான் நினச்சணும், அப்படி நினைச்சது தப்பு தான் நான் உணர்ந்துட்டேன். அப்படி நினச்சது தப்பு தான் நான் நீ உணர்ந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில சந்தோஷம் வந்திருக்குன்னு. நீ வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்திருக்குன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துங்க. நான் இந்த காலி ஸ்லோவா போமா. நான் இந்த அளவுக்கு மனசு மாறி இருக்கேன். நீ ஏன்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? அதை ஏன்டி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? டிவியில பாக்குறப்போ இவங்களே எல்லாத்தையும் மடப்பாடம் பண்ணி பேசுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது, பக்கத்துல நின்று ஒருத்தர் தொண்டை தண்ணி ஒத்த கத்திக்கிட்டு இருக்காரு. அத கேட்டுதான் இவங்க பேசுறாங்க. ஆமாங்க. ஏன் தமிழ், நான் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா ரொம்ப சுலபமா இருக்கே. பேசாம நான் கூட நடிக்க வந்துடலாம் போல இருக்கு. ஏங்க, இங்க இருந்து உங்களுக்கு அப்படிதாங்க தோணும். அந்தந்த தொழிலுக்கு ஏத்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் இருக்கதே செய்யும். நீ சொல்றது வாசம் தான். அவங்க கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தானே தெரியும். நான் இப்போ சொல்கிறேன், என் மனசில் இருக்கிற ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு என் மனசார சொல்கிறேன். நீ தான் என் மனசு முழுக்க இருக்க. நீ தான் என் மனசு முழுக்க இருக்க. கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுங்க. அகிலா, ட்ராலி மெதுவா போ. நான் அந்த அளவுக்கு உன்னை உண்மையா காதலிக்கிறேன். நான் அந்த அளவுக்கு உன்னை மனசார காதலிக்கிறேன்.